தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். நம்ம எல்லாம் சொல்லமா, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். எல்லாவற்றையும் விட பெரியவர் இங்கே இருக்கிறார். நீங்க யார சொன்னாலும் அவங்களை எல்லாம் விட பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆமென். உங்க சம்பளத்தை விட பெரியவர் இங்கே இருக்கிறார். உங்களை எதிர்த்து நிற்கிற எதிரிகளை விட பெரியவர் இங்கே இருக்கிறார். உங்க பாஸ்ட் லைஃபை விட பெரியவர் இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, இங்கே இருக்கிறார், என் கூட இருக்கிறார். ஆமென். இயேசு சொல்றாரு இந்த வார்த்தைய. இயேசு சொல்றாரு இந்த வார்த்தைய. ஏன் இதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள்ல இயேசுவின் சீஷர்களை குறை சொல்றாங்க. இங்க பாருங்க, இவங்க பயிர் வழியா போகும்போது அந்த பயிர்களை எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்கன்னு குறை சொல்லும் போது அவரு சொல்றாரு, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கேன். ஹல்லேலூயா. நம்ம சொல்லியிருந்தா இப்படி சொல்லியிருப்போம், தேவாலயத்திலும் பெரியவர் பாருங்க தான் இங்க இருக்காரு அப்படின்னு. ஆனா இயேசுவே சொல்றாரு, தேவாலயத்திலும் பெரியவர் இங்க இருக்க. ஆமே. நீங்க உங்களுக்கு இப்படி காமிச்சு சொல்லுங்களேன், ஸ்டைலா சொல்லுங்க பார்க்கலாம். தேவாலயத்திலும் பெரியவர் இங்க இருக்காரு. நீங்க யாரு குறை சொல்றீங்க? இங்க இருக்காருப்பா, எனக்குள்ள இருக்காரு. ஹல்லேலூயா. ஆமென். முறைமைகளை விட, பாரம்பரியங்களை விட, எதிர்த்து குறை சொல்லுகிற மனிதர்களை விட, சூழ்நிலைகளை விட, இதுவரை நீங்க வாங்கின ரிப்போர்ட்டை விட, ரேங்கை விட, மார்க்கை விட பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். சமாரிய ஸ்திரீ சொல்றாங்க, இயேசு பேசுறதை கேட்டுட்டு, நீங்க இந்த கிணறு கொடுத்த எங்களுடைய தகப்பன் யாக்கோபை விட நீங்க பெரியவரா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கிணறுல இருந்து நீ எடுக்கிற தண்ணி நீ குடிச்சினா உனக்கு டெய்லியும் தாகம் உண்டாகும். நீ டெய்லியும் வந்து இங்க தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனா நான் உனக்கு தண்ணீரை கொடுக்குறேன். அந்த தண்ணீர் உனக்குள்ள நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்றாக இருக்கும். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கிணறா, அதை உண்டாக்குனவரே நான் தான் அப்படின்றார். கிணறு உனக்கு கொடுத்த யாக்கோபா, அந்த யாக்கோபை படைச்சதே நான் தான்ன்றார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்ன கல்யாணம் பண்ண என் கணவரை விட நீர் பெரிய, உன் கணவரை படைச்சதே நான் தான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, டார்ச்சர் பண்ற அந்த மனைவி, அந்த மனைவியை படைச்சதே நான் தான். ஆண்டவரே, கீழ்ப்படியாத பிள்ளை, அந்த பிள்ளைய படைச்சதே நான் தான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த எம்டி லீவே கொடுக்க மாட்டேன், எம்டியை படைச்சதே நான் தான். ஹல்லேலூயா. எம்டியிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறார். ஆமே. யாக்கோபிலும் பெரியவர் எனக்குள்ள இருக்கு. இனிமேல் ஏதாவது தாட் நெகட்டிவா வந்தா உடனே கை இங்க போயிடணும், கண்ணாடி பார்த்து சொல்லணும், பெரியவர் இங்க இருக்காருங்க, பெரியவர் இங்க இருக்கிறார். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் இல்ல, தீர்க்கதரிசி உனக்கு இப்படி சொல்லியிருக்காங்களே, தீர்க்கதரிசியிலும் பெரியவர் இங்க இருக்கிறார். யோனாவிலும் பெரியவர் இங்க இருக்கிறார். அந்த யோனா பிரசங்கிச்சதுக்கே நினிவேல பாகாலை ஆராதிக்கிற ஜனங்கள் மனம் திரும்பினார்னா, யோனாவை படைத்த தேவன் இங்கே இருக்கிறார். யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். என் பிரசங்கத்தை கேட்டு ஜனங்களை திருந்த செய்கிற தேவன் இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. யோனாவிலும் பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார். யோனாவிலும் பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார். யோனா 3 நாள் மீனின் வயிற்றுக்கு தான் போனார். எனக்குள்ள இருக்கிறவர் பாதாளத்தின் இருதயத்துக்கே போயிட்டு வந்தார். ஹல்லேலூயா. பாதாளத்தையே சந்திச்சு மரணத்தையே ஜெயித்துட்டு வந்தவர் எனக்குள்ள இருக்கிறார். அவர் மீனை ஜெயிக்கல, பாதாளத்தையே ஜெயித்துட்டார். அவர் மரணத்தையே ஜெயித்துட்டார். சொல்லுங்களேன், மரணத்தை ஜெயித்தவர் எனக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. சாலமோனிலும் பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார். சாலமோனுடைய ஞானத்தை கேட்க தென் தேசத்தில் இருக்க ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளில் இருந்து வந்தானா, எனக்குள் இருக்கிறவருடைய ஞானத்தை கேட்கும்படியாக, ஆமென், தேவன் பூமியின் எல்லைகளில் இருக்கிறவங்களை என்ன தேடி வரும்படியாக செய்வார். என் கூட சேர்ந்து நீங்க இதை சொல்லும் போதே கர்த்தர் ஞானமாக உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுவார். சொல்லுங்க, கையை இப்படி வச்சுட்டு சொல்லுங்களேன், சாலமோனிலும் பெரியவர் எனக்குள்ள இருக்கார். ஹல்லேலூயா. சாலமோனிலும் பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? பெரியவர் எனக்குள் இருக்கிறார். பெரியவர் எனக்குள் இருக்கிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. ஹல்லேலூயா.
இந்த சபையில வந்து அத்தனை பேரையும் இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வதிப்பாராங்க. நான் சொல்றது நல்லா கவனிங்க. தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது ஏதோ உனக்கு நடந்தா நடக்கும்பா அப்படி இல்லை, ஆணையிட்டாராம். சொல்றாரு, நீ ஆசீர்வாதமா தான் இருப்ப, நீ ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கப்படுவ. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இப்ப இதுதான் ஆபிரகாம்னா, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கும் போது நீ ஆசீர்வாதமா தான் இருப்ப, உன்னை வந்து இந்த பேர்ல, எந்த பேர்ல சொல்ல, அங்க பாரு அந்த மலையின் பேர்ல, இல்ல அந்த மலையெல்லாம் வேணாம், அந்த தண்ணீரின் பேர்ல, இல்ல வேணாம், இதெல்லாம் எதுவுமே பெருசு இல்லை, என்னை விட எதுவுமே பெருசா தெரியல, அதனால என் பேர்ல உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது அவரை விட பெரியவங்க யாரும் இல்லாததுனால நம்மளை அவர் பேர்ல ஆசீர்வதிச்சிருக்கிறார். அவங்க தலையில கை வச்சு சொல்லுங்க, நான் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் திருமணத்துல ஒரு கணவன் மனைவியுடைய கரங்களை பிடிச்சு உடன்படிக்கை எடுக்க சொல்றாரு இல்லையா, ஆணையிட்டு ஒப்பந்தம் பண்ண சொல்றாரு. அப்படி ஒப்பந்தம் பண்ணும்போது அந்த 2 பேரும் வந்து இவங்க 2 பேரை சார்ந்தவங்க கிடையாது, 2 பேரும் ஒரு பெரியவர் நாமத்துல ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஹல்லேலூயா. மனைவி கணவனை சார்ந்தவங்க கிடையாது, கணவன் மனைவியை சார்ந்தவங்க கிடையாது, கணவனும் மனைவியும் இயேசுவை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கர்ப்பத்தின் கனிகள் இயேசுவை சார்ந்தவர்களா இருக்கிறாங்க. என் கூட சேர்ந்து ஷவுட் பண்ணி சவுண்டா சொல்லுங்க, என் குடும்பம் இயேசுவை சார்ந்ததா இருக்கிறது, என் பொருளாதாரம் இயேசுவை சார்ந்ததா இருக்கிறது. எந்த வாக்கு தத்தங்களோ எந்த வார்த்தைகளோ எல்லாமே பெரியவருடைய நாமத்துல தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் நம்ம வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவுக்குள் அத்தனை வார்த்தைகளும் வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும். ஏன் அப்படின்னா அதை யாராலையும் மாத்த முடியாது. ஆணையிட்டவர் தன்னோட பேர்ல ஆணையிட்டு இருக்கிறாரு. இப்ப சுபாவை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது, சுரேஷின் பேரில் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு ஆசீர்வதிச்சாரா? ஒருவேளை சுரேஷ் பிரதர் மாறினா அது மாறிடும். ஆண்டவர் என்ன பண்றார், 2 பேரும் நினைச்சு என் பேர்ல அவங்க 2 பேரையும் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, நித்திய மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு தரேன், ஜீவ ஊற்ற உனக்கு தரேன். ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது உங்களுக்குள்ள ஒரு தாட் வரும், ஐயோ இது போயிருமா, இது என்னை விட்டு நீங்காது. அநேகர் வந்து சந்தேகப்பட்டு விழுந்து போறாங்க, அநேகர் அவிசுவாசப்பட்டு வார்த்தை என்ன, கர்த்தர் அழைப்பு என்னன்னே தெரியாம விழுந்து போறாங்க. இன்னைக்கு நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், தீர்க்கதரிசிகளிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தான் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார். அவர் விரும்புகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வாசிச்சோம் இல்லையா, ஓசியா 6ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கலாமா? ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசி. இந்த பெரியவர் என்ன விரும்புறாரு, இந்த பெரியவர் என்ன விரும்புறாரு? இது எவ்வளவு பேர் நீங்க விரும்பி செய்ய விரும்புறீங்க? இந்த பெரியவர் என்ன விரும்புறாரு, அதை நான் செய்ய விரும்புறேன். இந்த மாதத்திலிருந்து கையை எல்லாரும் வலது கையை உயர்த்தி, இந்த ஓத்து எடுப்பாங்களா அந்த மாதிரி கையை உயர்த்தி சொல்லுங்களேன், பெரியவர் என்ன விரும்புறாரோ இனி நானும் அதை தான் விரும்புவேன். பெரியவர் என்ன சொல்றாரோ அதுதாங்க. அந்த மாதிரி இனிமேல் பெரியவர் என்ன சொல்றாரோ, எனக்கு தெரிஞ்சிருச்சு அவரை விட பெரியவர் யாருமே இல்லை. அவர் ஒண்ணு நினைச்சா அவரு தான் செய்வார், அவர் நினைச்சா அது யாரும் மாற்ற முடியாது. பெரியவர், இந்த பெரியவரை விட உங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை வரும்போது நீங்களே ஒரு டிசிஷன் எடுக்காதீங்க. நீங்க சொல்லுங்க, பெரியவரை கேட்போம், பெரியவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். ஒரு முடிவு எடுக்கும்போது பெரியவர்கிட்ட போயிருங்க. நம்ம பெரியவங்கல்ல, யார் பெரியவங்க எல்லாம் சத்தமா சொல்லுங்க. உங்க வீட்டில் யார் பெருசு? சத்தமா சொல்லுங்க. உங்க வீட்டில் பெரியவர் இருக்காரா? பெரியவர் இல்லைன்னா தான் பிரச்சனை. சின்னவங்களாம் முடிவு எடுத்து ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறது இல்ல, பெரியவர் ஒருத்தர் இருக்காரு. ஹல்லேலூயா. யார் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிறது, யார் உங்க சந்தோஷத்தை தீர்மானிக்கிறது? நீங்க சொல்லுங்க, பெரியவர் தான் தீர்மானிக்கணும். இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கணுமா இல்லையான்றதை யார் தீர்மானிக்கணும்? ஹல்லேலூயா. வாசிங்களேன், பெரியவர் என்ன விரும்புறாரு? பலியை அவர் விரும்பலையாமா, இரக்கத்தை இங்கிலீஷ்ல வாசிச்சீங்கன்னா லவ் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. எதை விரும்புறாரா? அன்பை விரும்புறாராம். ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க, இந்த மார்ச் மாதத்துல ஒவ்வொன்றையும் கவனிங்க. இரக்கத்தோடு நீங்க ஒவ்வொன்றையும் செய்றீங்களா? அன்போடு ஒவ்வொன்றையும் நீங்க அப்ரோச் பண்றீங்களா? ஹல்லேலூயா. ஏன்னா இயேசுவுக்கு பிரியமே நம்ம இரக்கத்தோடு இருக்கிறது தான், இரக்கத்தை காண்பிப்பது தான். இங்க எவ்வளவு பேர் சொல்ல முடியும், என்னை படைத்த தேவனிடத்திலிருந்து நான் இரக்கங்களை பெற்றிருக்கிறேன்? இங்க இருக்க ஒருத்தர் கூட சொல்ல முடியாது நான் அவர்கிட்ட இந்த இரக்கமே பெறலன்னு. யாராவது சொல்ல முடியுமா? ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம நிற்கிறது, நிர்மூலமாகாம இருக்கிறது அவரோட சுத்த கிருபை தான். ஹல்லேலூயா. நான் இதை வாசிச்சுட்டு இருக்கும் போது அன்பு அன்பு தயவு தயவு, சரி ஆண்டவரே இந்த அன்பு தயவெல்லாம் எங்க வச்சிருக்கீங்க? அப்பதான் ஒரு வசனத்தை ஆண்டவர் காமிச்சாரு, என்னுடைய அன்பு உங்க இருதயத்துல ஊற்றப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. லவ் எங்க வச்சிருக்காரா? என் ஹார்ட்ல அவர் ஊற்றி இருக்கிறாராம்.
ஹல்லேலூயா. எதுக்குங்க ஹார்ட்ல கொண்டு வந்து ஊற்றி இருக்கிறாரு? நான் காண்பிக்கும்படியா, எனக்குள்ளிருந்து அது புறப்படும்படியா, தேவ ஜனங்கள் தேவ அன்பை இந்த சந்ததிக்குள்ள கொண்டு போகும்படியாக தான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு பெரியவராகி அவர் நமக்குள்ள வாசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்களை நேசிக்கிறவங்களே நீங்க நேசிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? உங்களை நேசிக்காதவங்களை நீங்க நேசிக்கிறதுக்கு தான் கர்த்தருடைய அன்பு உங்க இருதயத்துல ஊற்றப்பட்டு இருக்கிறது. இந்த அன்பு அப்படின்ற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அரேமிக்ல, நேற்றைய நாள்ல கூட நான் அதை சொன்னேன், இன்னைக்கும் நான் அதை திரும்ப சொல்ல விரும்புறேன். அரேமிக்ல லவ் அப்படின்ற வேர்டை ஹூபா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறத பாக்குறோம். HOOBA, ஹூபா. HOOBA அப்படின்னா என்னன்னா டு செட் ஆன் ஃபயர் அப்படின்னு அர்த்தமா. டு செட் ஆன் ஃபயர், பர்னிங் லவ், ஃபியரி லவ். அதாவது அன்புனாலே எப்படிப்பட்டதா ஆண்டவர் வந்து அதை வந்து நமக்கு காண்பிக்கிறாரு. எந்த மீனிங்ல அவர் சொல்றாருன்னா, அணைக்க முடியாத ஒரு அக்கினி தான் அன்பு. ஹல்லேலூயா. அணைக்க முடியாத ஒரு அக்கினி தான் தேவனுடைய அன்பு. தேவன் சொல்றாரு, பலியை அல்ல, அணைக்க முடியாத அக்கினியாகிய அன்பை விரும்புகிறேன். நம்ம இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிற தேவ அன்பு மனுஷனுடைய அன்பை போல அல்ல. இவங்க நம்மளை இப்படி எதிர்த்துட்டாங்களா, இவங்க சொல்லிட்டாங்களா, நம்மளும் மாறிடுவோம், நம்மளும் குறைச்சிருவோம், நம்ம மாறிடுவோன்ற அன்பு கிடையாது. இது மாற்றவே முடியாத அன்பா. ஹல்லேலூயா. அப்படி ஒரு அன்பு இருந்ததுனால தாங்க அநேக மிஷனரிகள் இந்த இடத்துல வந்து ரத்தம் சிந்தி மரிச்சிருக்கிறாங்க. அநேக தேவனுடைய ஊழியர்கள் இங்க வந்து மரிச்சதுக்கு ரீசன் என்னன்னா, தன்னையே ஒப்பு கொடுத்ததுக்கு ரீசன் என்னன்னா, சீஷர்கள் எல்லாம் தன்னை மரிக்கிறதுக்கு கூட விட்டு கொடுக்க ரீசன் என்னன்னா, அவங்களுக்குள்ள இருந்த அக்கினியான தேவனுடைய அன்பு. தேவ அன்பு உங்க இருதயங்கள்ல ஊற்றப்படும் பொழுது உங்களுக்கு மரணத்தை குறித்த பயம் இருக்காது. உங்க சுய காரியங்களை குறித்து வெக்கப்பட மாட்டீங்க. ஒரு சுவிசேஷம் சொல்றதுக்கு, இயேசுவை பத்தி அறிவிக்கிறதுக்கு, ஒருத்தங்க முன்னாடி நீங்க தேவன் கொடுத்த அன்புல நீங்க வாழ்றதுக்கு நீங்க ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. தேவ அன்பு உங்க இருதயத்துல வந்துச்சுன்னா, பவுல் சொல்றாரு, அவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. என்ன பண்ணுதான்? நெருக்கி ஏவுதான். பண்ணு, இதை செய், உன்னை நான் பலப்படுத்துறேன், நீ இப்படி இரு, இப்படி நாடா, இங்க போ, இல்லையே அங்க போனா கல்லடிப்படுவோமே, அங்க போனா இத்தனை ஜனங்கள் எதிர்ப்பாங்களே, நான் சொன்னா கேட்பாங்களா, சந்தேகத்தை எல்லாம் ஜெயிக்குது அந்த அன்பு. ஹல்லேலூயா. என்ன ஜெயிக்குது? சந்தேகத்தை எல்லாம் ஜெயிக்குது. ஹல்லேலூயா. எடுத்துக்கோங்க, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளாமா? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கை தாளம் போலவும் இருப்பேன். அப்படின்னா என்னது? நான் தூதர் பாஷை பேசுறேன், மனுஷ பாஷை ரகா தாரா காலா ராபா எல்லாம் பேசுறேன், பட் லவ் ஹார்ட்ல இல்ல அப்படின்னு சொன்னா எல்லாமே சுத்த வேஸ்ட் அப்படின்றார். ஹல்லேலூயா. அந்நிய பாஷைனாலும் வேஸ்ட். அந்நிய பாஷை பேசினா கூட அன்பு இருந்து பேசினாதான் யூஸ்ன்றாரு. பல மணி நேரம் அந்நிய பாஷை பேசுறது கர்த்தருக்கு பிரியம் இல்ல. அதை பார்க்கிலும், இந்த வேர்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ பிரியம் இல்லையா, அந்நிய பாஷை பேச வேணாம். இல்லை, இதை பார்க்கிலும் அந்நிய பாஷை பேசணும்னா முதல்ல உங்க ஹார்ட்ல தேவன் விரும்புகிற அன்பு இருக்கணும். சக மனுஷனை நேசிக்கிற அன்பு இருக்கணும். அவங்க உங்களை எதிர்க்கிறவர்களே ஆனாலும். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் நீங்க வாசிச்சு பாருங்க, நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனா இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனா இருந்தாலும், gift of prophecy, gift of faith, இது எல்லாமே இருந்தும் லவ் இல்லைன்னா காரியமே கிடையாது. ஹல்லேலூயா. எனக்கு அந்நிய பாஷை இருக்குங்க, gift of tongues இருக்கு, எனக்கு gift of faith இருக்கு, எனக்கு gift of prophecy இருக்கு, ஆனா gift of love இல்லையா, எதுவுமே யூஸ் இல்லை. ஏன்னா லவ் தான் எல்லாத்துக்குமே பேஸ். நீங்க இன்னைக்கு ஒருவேளை ஒரு பெரிய ப்ராஃபிட்டா இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு நீங்க ஃபெய்த்ல ஆக்டிவேட் பண்றதுக்கு உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ஆனா உங்ககிட்ட லவ் இருக்கா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை லவ்ல பிராக்டிஸ் பண்ண உங்களை விட்டுட்டு இருக்காரு. அன்பை விட பெரிய ஒண்ணு இல்லை. உங்க மனதுருக்கம் அநேகரை சுகமாக்க முடியும். மெர்சி ஆராதனையில சொன்னால, உங்ககிட்ட இந்த வாரம்ல அந்த வாரம்ல நீ ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அன்பு இருக்கா? போய் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ஹீல் பண்ணுவாரு. அன்பு இருக்கா? அந்த குடும்பத்துக்காய் ஜெபம் பண்ணுங்க, உடைஞ்ச குடும்பத்தை கர்த்தர் ஒண்ணு சேர்ப்பாரு. அன்பு இருக்கா? ஜெபம் பண்ணுங்க, மரணத்துல இருக்கிறவங்களை கர்த்தர் விடுதலை ஆக்குவாரு. அதை விட பெருசு ஒண்ணுமே இல்லை. ஒரு மனுஷனை கொண்டு போறாங்க பாடையில வச்சு, அழுதுட்டே அவங்க அம்மா கூட போறாங்க, கூட ஒரு கூட்டம் வருது. எதுக்கு வருதுன்னா அழுதுட்டே வர்றதுக்காக வருது, அடக்கம் பண்ண உதவி செய்யறதுக்காக வருது. எல்லாம் அழுதுகிட்டே போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்ல தான் இயேசு வராரு. ரிசரக்ஷன் வருது. ரிசரக்ஷன் வந்தது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த அம்மா வந்து ஐயோ ஆண்டவரே என் மகனை நீங்க அப்படின்னு எல்லாம் எதுவுமே கேட்கலாம். அந்த அம்மா அழுதுகிட்டே போகுது. வசனம் சொல்லுது, இயேசு மனதுருகி
பாடைய தொட்டார், கிட்ட போய் பாடைய தொட்டார். மனதுருக்கம், தேவனுடைய அன்பு உடஞ்சிருக்கிற மறிச்சு போன அநேகரை நோக்கி உங்களுக்கு இழுத்து கொண்டு போகிறத நீங்க காண்பீங்க. உங்களுக்கு வேண்டியது ப்ராஃபசி கிஃப்ட் இல்ல, உங்களுக்கு வேண்டியது ஃபெய்த் கிஃப்ட் இல்ல, உங்களுக்கு வேண்டியது அந்நிய பாஷைகள் அல்ல, உங்களுக்கு வேண்டியது அன்பு. ஃபாதர் ஹார்ட்டோடு நீங்க முன்னாடி போகணும்னு கர்த்தர் விரும்புறாரு. ஆமென். அன்பின் இருதயத்தோடு நீங்க முன்ன வரணும்னு கர்த்தர் விரும்புறாரு. நீங்க நினைக்கலாம் அன்பா இருந்தா இந்த உலகம் ஏமாத்திருங்க. உங்க அன்புல நின்னா ஏமாத்தும். கர்த்தருடைய அன்புல நிக்கிறவங்களை யாரும் ஏமாத்த முடியாது. ஏன்னா பெரியவர் ஒருவர் அவங்களுக்குள்ள இருக்கிறாரு. சாலமோனிலும் பெரியவர் அவங்களுக்குள்ள இருக்கிறாரு. யோனாவிலும் பெரியவர் அவங்களுக்குள்ள இருக்கிறாரு. ஒருத்தங்களை பார்த்து உங்களுக்கு ப்ரொஃபசி சொல்ல முடியாம இருக்கலாம், ஆனா மனதுருகி உங்களால ஜெபிக்க முடியுமா? அங்கதான் சாத்தான் பிரச்சனையை வச்சிருக்கான். அநேக ப்ராஃபட்ஸ் லவ் இருக்கிறவங்களா இல்ல, ஃபெய்த்ல ஆக்டிவேட் பண்றவங்க அன்பு உள்ளவங்களா இல்ல. அதனாலதான் ஆத்துமாக்கள் தேவனை பற்றி பிடிக்காம மனுஷங்களுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறாங்க. ஒன்னு சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. சபையா இருக்கிறதுனால நான் சொல்றேன், எந்த மனுஷனுக்கு பின்னாடி என்னைக்குமே ஓடாதீங்க. ஒரு மனுஷனுடைய ஊழியம் உங்களை தேவனுக்கு பின்னாடி ஓட வைக்குதுன்னா, உங்களுடைய சின்ஃபுல் லைஃபை சேஞ்ச் பண்ணுதுன்னா, உங்களை தேவனை பார்க்கறது போல மற்றவங்களை பார்க்க வைக்குதுன்னா, இயேசுவா நீங்க நடக்கிறத உணர வைக்குதுன்னா, அங்க உங்களை விட்டு கொடுத்துருங்க. அவங்க கூட என்ன ஆனாலும் நில்லுங்க ஊழியத்துக்காக. அவங்க கூட நீங்க நின்று செய்யற காரியங்களை கர்த்தர் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க ஒரு நாளுமே உங்ககிட்ட இருந்து மகிமையை தனக்கு எடுத்துக்க விரும்பவே மாட்டாங்க. அவங்களும் உங்களை மாதிரி ஓடுறவங்களா தான் இருப்பாங்க. கிறிஸ்துவாய் உங்களை வாழ வைக்கிறவங்களுக்கு முன்னாடி என்ன வேணாலும் விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. நின்னு கொடுங்க, எதை வேணாலும் செய்யுங்க. நீங்க வெக்கப்பட்டு போகவே மாட்டீங்க. நீங்க லவ்ல நின்னா அவங்களை ஏமாத்திடுவாங்கன்னு யாராவது சொல்லி உங்களை ஒரு வேளை வஞ்சித்து இருந்தா, இன்னைக்கு அதுல இருந்து மனம் திரும்புங்க. நான் அன்பா இருந்தா என்னை ஏமாத்திடுவான். உங்க அன்புல இருக்கிறதுனால நீங்க ஏமாத்தப்படலாம். தேவ அன்புல நீங்க நடக்கும்போது உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. ஏன்னா சாலமோனிலும் பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். எல்லா ஞானத்தை விட உங்களை வஞ்சிக்கணும்னு உங்க பின்னாடி நடக்கிற எந்த சாத்தானின் தந்திரங்களை விட உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஓசியா 6ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். வாங்க நம்ம கர்த்தர் பக்கம் திரும்புவோம். ஓசியா சொல்ற, வாங்க கர்த்தர் பக்கம் நம்ம திரும்புவோம். எங்க திரும்பணுங்க? கர்த்தரிடத்துல திரும்புங்க. கர்த்தருக்கு என்ன பிரியம்னு கேளுங்க, அவர் உங்களை குணமாக்குவார். அவர் உங்களை குணமாக்குவார். தொடர்ந்து வாசிங்களேன். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். நமக்கு நம்ம சரீரத்துல விழுந்திருக்கிற அடிகள், பீறல்கள் எல்லாமே கர்த்தரால குணமாக்க முடிவதுதான். கர்த்தர் எல்லாரையும் நியாய பிரமாணத்துக்கு கீழே அடைச்சு போட்டாராம். என்ன செஞ்சாராம்? எதுக்கு அடைச்சு போட்டாருன்னா, எல்லாரையும் விடுதலை ஆக்கும்படியாக தான் அடைச்சு போட்டிருக்கிறாரு. நான் போன வாரம் என்னமோ நான் சொன்னேன் இல்லையா, அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார். ஐயோ, கர்த்தர் நல்லவராச்சு, ஏன் அடைச்சாரு? நமக்கு ஒரு சவுண்டு கேட்கணும். ஹோலி ஸ்பிரிட் பேசுறத நீங்க கேட்கணும். அடைச்சாரு, ஆனா என்னைக்குமா அடைக்கல. ஹல்லேலூயா. நியாய பிரமாணத்துக்கு கீழே எல்லாரையும் அடைச்சிட்டாரு. ஆமா, எல்லாரையும் விடுதலை ஆக்குறதுக்காக, மொத்தமா மீட்கிறதுக்காக அடைச்சாரு. அவர் நம்மை பீறினார், அவர் நம்மை காயப்படுத்தினார். குணமாக்க முடியாத காயம் இல்ல. யாரு பீறினாரோ, யாரு அடைச்சாரோ அவர் தான் நம்மளை விடுதலை ஆக்கணும். சொல்லுங்க, தேவாலயத்திலும் பெரியவர் அவர். அவரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். தேவாலயத்துக்கு எதுக்கு வரீங்க? தேவனை தேட வரோம். உங்க வாஞ்சைய, உங்க இருதயத்தின் தாகத்தை கர்த்தர் பாக்குறாரு. கர்த்தர் ஒன்னொன்னையும் பாக்குறாரு. உங்க வைராகியத்தை ஆண்டவர் பாக்குறாரு. உங்க வாஞ்சையை கர்த்தர் பாக்குறாரு. உங்க படிப்பு, உங்க ஆயத்தோட உங்களுக்கு தரப்போகிற ஜெயம் உங்க ஹார்ட் மூலமா தான் நீங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமா இருக்கிறது. அவர் மலையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் பின்மாரியை போலவும் நம்மிடத்தில் வருவார். போலவும் சொல்லுங்க. அவர் அருணோதயம் போல, அப்புறம் மழையை போல, பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறி மழையை போல தேவன் நம்மிடத்தில் வருவார். இது மாதிரி வருவாரு, அது மாதிரி வருவாரு. இப்போ பூமியின் மேல ஒரு முன்மாறி பின்மாறி இருந்தா பூமியில என்ன கிடைக்கும்? விளைச்சல் கிடைக்கும், அறுவடை நடக்கும். வசனம் சொல்லுது, நம்ம பெற்றிருக்கிற ரட்சிப்புல தேவன் எப்படி நம்ம மேல வந்திருக்கிறாரா?
அருணோதயம் போல வந்திருக்கிறாராம், மழையை போல வந்திருக்காராம், முன்மாரியா பின்மாரியா வந்திருக்கிறாராம். வசனம் சொல்லுது ஓசியா 6:11, யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீ எதெல்லாம் இன்னைக்கு கண்ணீரோடு விதைச்சியோ அதெல்லாம் நீ கம்பீரத்தோடு அறுக்கும்படியாக யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சேனையில முன்பாய் செல்லுகிறவனே, கர்த்தரை ஆராதிக்கிறவனே, உன் வாழ்க்கையவே கர்த்தருக்காய் கொடுத்தவனே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. விதைச்சா நிச்சயமா அறுப்புன்னு ஒண்ணு இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம விதைக்கிற விதை நம்மளை நம்பி நம்ம விதைக்கல, நம்ம கர்த்தரை நம்பி விதைக்கிறோம். அவரே எனக்கு முன்மாரியும் பின்மாரியுமா இருக்கும் பொழுது அவர் எனக்கு ஒரு பெரிய விளைச்சலை தர போறாரு. உங்களை எவ்வளவு பேருக்கு தெரியும், இன்னைக்கு நீங்க விதைக்கிற ஒவ்வொரு விதைக்கும் அறுப்பு இருக்கு. ஒரு விளைச்சல் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கு, ஒரு ஹார்வெஸ்ட் உங்களுக்காக ஆண்டவர் நியமிச்சு வச்சிருக்கிறாரு. நம்ம நியமிக்கல, கர்த்தர் நியமிச்சிருக்கிறாரு. விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, எனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப நீங்க விதைக்கிறீங்க, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஒரு ஆத்துமாவுக்காக இறங்கி வேலை செய்ய கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா ஒரு நாள் வரும், அறுவடை காலம் வரும். நீங்க நிப்பீங்க, எல்லாமே என்ன செஞ்சுட்டு இருக்கோம், சேர்ந்துகிட்டே இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு பிரசங்கத்தில் சேரும், ஒரு பாட்டில் சேரும், ஒரு சந்திப்புல சேரும். இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமா நீங்க எல்லாத்தையும் செய்யற மாதிரி இருக்கலாம், நாளைக்கு எல்லாமே சுலபமா நடக்கிறத நீங்க காண்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அந்த காலத்தை நீங்க வெறுமையாக்கிறாதீங்க. அங்க நீங்க உங்களுடைய பக்தியை இழந்து போயிடாதீங்க. வசனம் சொல்லுது பாருங்க, 4ஆம் வசனத்துல, எப்ராஹிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன், உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலத்தில் தோன்றும் பனியை போலவும் ஒழிந்து போகிறது. உனக்கு நான் என்ன செய்யறது, எப்படி செய்யறதுப்பா? ஏதோ பக்தியா இருக்க, ஏதோ செய்ய வந்தா காலையில வர பனிய மாதிரி பக்தி காணாம போயிருது, உன்னோட அன்பு காணாம போயிருது. ஏன்னா கொஞ்ச நேரம் இருக்கு காணாம போயிருது. அப்படி காணாம போகிற மாதிரி இருக்கிற அன்பை கர்த்தர் நம்ம இருதயத்துல ஊற்றல. அப்படிப்பட்ட பக்தி உடையவங்க அல்ல நம்ம. என்னன்னைக்கும் அவரை நம்புறோம். மெய் தேவன் பக்தி இல்லாத ஜனங்கள், பொய்யான தெய்வங்கள் பக்தியுள்ள ஜனங்கள். ஹல்லேலூயா. மெய் தேவனுக்கு என்ன பக்தி கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, எவ்வளவு பக்தியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அவ்வளவு பக்தியா இருங்க. அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபிக்கணுமா, பண்ணுங்க, வீணா போகாது, ஜெபிங்க. உங்களுக்கு என்ன நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்துல கர்த்தருடைய சமூகத்துல அர்ப்பணிங்க. இரவு கொஞ்சம் நேரம் கிடைக்குதா, இரவு நேரத்துல கர்த்தரை ஆராதிங்க. மதியானம் தூக்க வர நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்க. உன்னதமான நேரம் என்ன கேட்டா மதியான நேரம் தான். அந்த நேரம் தான் எல்லாருக்கும் தூக்கம் வரும். நம்ம கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரியில ஆன்லைன் மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சதே மதியானம் 3 மணிக்கு தான். 3 மணிக்கு எல்லாரும் சாப்பிட்டு தூங்குற நேரத்துல நம்ம ஒரு மீட்டிங் வச்சோம் ஜூம்ல. வெறும் 4 சிஸ்டர்ஸ் என் கூட சேர்ந்து கூடி சும்மா ஜெபிப்போம், ஒரு சின்ன வார்த்தை அறிவிப்போம். அதுல ஒரு ஆளு கார்த்திகா. அப்படிதான் நம்மளோட ஆன்லைன் மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சிச்சு. இப்ப பாருங்க, 60 குடும்பங்கள் 70 குடும்பங்கள் அசால்ட்டா நைட்டு நடக்கிற ஜூம் மீட்டிங்ல இணைந்து தேவ சத்தத்தை கேட்டுட்டு இருக்காங்க. 4 பேரோட 3 மணிக்கு ஆரம்பிச்ச மீட்டிங் தான் நம்மளுடைய ஆன்லைன் மீட்டிங். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு எதெல்லாம் கஷ்டமா இருக்கும் அதை விட்டு கொடுத்து பாருங்களேன், அதை விட்டு கொடுத்து பாருங்க. நிறைய பேர் நம்ம ரொம்ப ரெஸ்ட்ல இருக்கோம்னு சொல்லிட்டு ஸ்க்ரோல் பண்ணுவோம், ரொம்ப ரெஸ்ட்ல இருக்கும், ஐயோ ரொம்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். இதுவும் ஒர்க்கு தான், ஸ்க்ரோலிங்கும் ஒர்க்கு தான். நம்ம நினைக்கிறது ரெஸ்ட்னு, நைட்டு படுக்கையில படுத்துட்டு ரெஸ்டா பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க, ஏதோ ஒண்ணு உங்களுக்குள்ள விதைச்சிட்டு இருக்கிறீங்க. ரெஸ்ட் எடுங்க, உண்மையான ரெஸ்ட் எடுங்க. கர்த்தர் விரும்புவார். நல்லா தூங்குங்க, எல்லாத்தையும் மறந்து எல்லாம் போனெல்லாம் வச்சுட்டு படுங்க. ஆண்டவர் ரொம்ப விரும்புவார். இந்த ரெஸ்ட் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த ஏதாவது நோண்டிட்டு சும்மா பார்த்துக்கிட்டு ஏதாவது ஒன்று யோசி, யாரையோ ஒன்று பேசி, இது கர்த்தர் கொடுக்குற ரெஸ்டே கிடையாது. காலையில அப்படியே முளைச்சு அப்புறம் ஒண்ணுமே இல்லாம போகிற பக்தி, அப்படி ஒரு பக்தி இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. வாரத்துல ஒரு நாள் திடீர்னு பக்தி பரவசமாய் மற்ற நாள் எல்லாம் எல்லாரையும் தூக்கி போட்டு மிதிச்சிட்டு இருந்தா ஒண்ணுமே ஆகாது. நம்ம பக்தி அன்பும் விலகாத நீங்காத. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் மாறாதவர். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் மாறாதவர். வசனம் சொல்லுது, எப்ராஹிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன், உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலத்தில் தோன்றும் பனியை போலவும் ஒழிந்து போகிறது. ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை வெட்டினேன், என் வாய்மொழிகளை கொண்டு அவர்களை அதம் பண்ணினேன். உன்மேல் வரும் தண்டனைகள் வெளிச்சத்தை போல் வெளிப்படும். இப்படி எல்லாம் இருந்ததுப்பா. ஏன்னா நான் பலியை விரும்பல, உன்கிட்ட நான் உன்கிட்ட இரக்கத்தை விரும்புறேன், தகன பலிகளை நான் விரும்பல. நீ என்னை அறிகிற அறிவில வளரணும்னு சொல்லி நான் விரும்புறேன். ஆண்டவரே இந்தாங்கப்பா, என் மாச சம்பளத்துல இந்தாங்க, நான் கொடுத்துட்டேன், மொத்தமா கொடுத்துட்டேன், இருப்பா. நீ இதெல்லாம் கொடுத்துட்டு நீ பாட்டு ஓடிடுற, வேணாம், முதல்ல நீ வா. உன்னை என் அறிவினால நான் நிரப்ப விரும்புறேன். நீ என்ன அறிஞ்சுக்கோ. நீ கொடுக்குற பணம் எல்லாம் எனக்கு பெருசு இல்ல, நீ தான் எனக்கு பெருசு. என்ன நீ தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். உன் பணத்தை விட நீ விலையேற பெற்றவள். நீ வேணும் எனக்கு இந்த தேசத்துல விதைக்கிறதுக்கு. ஆண்டவர் ஒரு விதையை எதிர்பார்க்கிறாரு. அந்த விதை நம்ம தான். ஹல்லேலூயா.
அந்த விதை நம்ம தான். ஆமென். பலியை பார்க்கிலும், தகன பலிகள், தசம பாகங்கள், காணிக்கைகளை பார்க்கிலும் கர்த்தரை அறிகிற அறிவை கர்த்தர் விரும்புறாரு. இன்னைக்கு எவ்வளவு பேர் அவர் விரும்புறத நீங்க விரும்புறீங்க? தசம பாகம் பண்டக சாலைக்கு வரக்கு முன்னாடி நீங்க வந்து விழுந்துடணும். ஒரு இடத்துல ஒரு பெரிய உண்டியல் வச்சிருந்தாங்க. அவங்க காசு போட போனவங்க அவங்களே உள்ள விழுந்துட்டாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க காசு போட நீங்க விழுந்துருங்க. நீங்க விழுந்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க எல்லாமே அவருக்கு தானே. நம்ம என்ன பண்றோம்னா எட்டி நின்று காசை மட்டும் போட்டு ஓடிடுறது இல்ல. நீங்க உள்ள விழுகாம பணம் மட்டும் விழுந்தா ஒரு பிரயோஜனம் கிடையாது. பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். தகன பலிகளை பார்க்கிலும், சொல்லுங்களேன், தகன பலிகளை பார்க்கிலும் கர்த்தரை அறிகிற அறிவை விரும்புகிறேன். ஓவர் டைம் எடுத்து எத்தனை வேலை வேணாலும் நீங்க செய்யலாம். பட் கர்த்தரை அறிகிற அறிவுன்றது இந்த நேரத்துல இங்க இருக்குன்னு தெரிஞ்சா அதெல்லாம் விட்டுட்டு வாங்க. அதெல்லாம் விட்டுட்டு வாங்க. அதெல்லாம் தூக்கி வீசிட்டு வாங்க. வந்து பாருங்களேன் கர்த்தர் எப்படி உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறாரு. கடந்த வாரம் இங்க முன்னாடி 2 பேர் அதுக்கு நல்ல சாட்சியா இருக்கிறாங்க. எப்ப முடிக்க வேண்டிய டார்கெட்டை மார்ச்ல முடிக்க வேண்டிய டார்கெட்டை இவங்க பிப்ரவரியிலே முடிச்சிட்டாங்க. இவங்க அதை விட மேல கொஞ்சம் போய் இந்த வருஷத்துல முடிக்க வேண்டிய டார்கெட்டை ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. இந்த வருஷம் ஃபுல்லா லொங்குன்னு வேலை செஞ்சு உன்னை முடிக்கணும் பாத்தீங்களா, அதை இப்பவே எல்லாத்தையுமே முடிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்குமோ அப்படிதான் ஆசீர்வதிப்பார். டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிப்பாரு. அப்படிதானே மற்ற ஜனங்கள் உள்ள வருவாங்க. இன்னைக்கு எவ்வளவு பேர் அந்த இடத்துல நிக்க விரும்புறீங்க? அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். கர்த்தருக்கு பிரியம் என்ன? கர்த்தருக்கு பிரியம் என்ன? ஒரு வசனத்தை நீங்க வாசிங்களேன். லூக்கா 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாமா? லூக்கா 11ஆம் அதிகாரம் 9 இருந்தே வாசிங்க. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இன்னும் ஒண்ணுமே கண்டடையல, இன்னும் ஒண்ணுமே எனக்கு திறக்கல அப்படின்னா பிரச்சனை தேவனிடத்துல இல்ல. வசனம் தெளிவா சொல்லுது, யாரெல்லாம் தட்டுறாங்களோ அவங்களுக்கு திறப்பேன், யாரெல்லாம் கேட்கறாங்களோ அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. அப்ப நான் ஏன் இன்னும் ரிசீவ் பண்ணல? ஏன் எனக்கு இன்னும் திறக்கல? ஏன்னா நான் கேட்கல, நான் தட்டல. அப்புறம் எப்படி எனக்கு திறக்கும்? இன்னையிலிருந்து கேளுங்க, இன்னையிலிருந்து தேடுங்க, இன்னையிலிருந்து தட்டுங்க. அடைஞ்சிருக்குது அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க சைலண்டா. அது திறக்கும் போது திறக்கட்டுங்க. தட்டுங்க, அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். கேளுங்க. ஒண்ணுமே கொடுக்கலீங்க, என்ன பண்றது? அப்படியே கர்த்தரை நம்பி உட்கார்ந்துட்டு கேளுங்க, அப்போ கொடுக்கப்படும். எப்படி கேட்பீங்க? அங்கிருந்து கேட்டாதானே கேட்பீங்க. நான் யாருங்க? நான் ஒரு புழு, குப்பை, நான் ஒரு தூசி. ஆண்டவர் சொன்ன, நீ ராஜா ராஜா. இருங்க ஆண்டவரே, நான் ஒரு புழு, நான் ஒரு குப்பை. இது கேட்டாதானே இங்க நம்ம கேட்போம். புழு என்ன கேட்கும்? கொஞ்சோண்டு இலைய கொடுங்க ஆண்டவரே. நம்ம இன்னைக்கு கேட்கறதுலாம் கொஞ்சோண்டு இலை, அப்படி கடிச்சுக்கிறதுக்கு ஒரு இலை கொடுங்க, ஒரு ஊசி போன ஒரு சாப்பாடு துண்டை கொடுங்க. ஏன்னா நம்ம இன்னும் கேட்கல. அவர் சொல்றாரு, நீ ராஜா மாதிரி கேளு. ராஜா, நீ ராஜா. கேட்கலையே, அப்புறம் எப்படி நான் கேட்கறது? கேளுங்கள், என்ன கேட்கணுமோ அதை கேளுங்க, என்ன கேட்கணுமோ அதை கேளுங்க, அப்போ உங்களுக்கு கொடுக்கப்படும். எதை தட்டணுமோ தட்டுங்க. எதை தட்டணும்? எதை தட்டணும்? அதுவே தெரியல நமக்கு. எதை தட்டுறது, எதை தட்டுவது என்பதே நமக்கு தெரியலன்னா எப்படி போய் தட்டுறது? நம்ம பக்கத்து வீட்டு கதவை போய் தட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏதோ டேப்ல தட்டி அராஜகம் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல, எதை தட்டணுமோ தட்டுறது எப்படி தெரியும்? அங்க இருந்து சொன்னாதான் தெரியும். இங்க பாரு, வெண்கல கதவுகளை நான் உனக்காக உடைக்கிறேன், நீ போய் அந்த சின்ன டோரை எல்லாம் தட்டிட்டு இருக்காத, நீ போய் தட்ட வேண்டியது எதை? வெண்கல கதவு. அப்பதான் உங்களுக்கு தெரியும், இது எனக்கு முன்னாடி அடைக்கப்படாது. அது வெண்கலமா இருந்தாலும் இரும்பா இருந்தாலும் கர்த்தர் எனக்கு முன்னே போய் தடைகளை உடைப்பார். தட்டுங்க, அப்பொழுது திறக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. கேட்கவும் இல்ல, தட்டவும் இல்ல, அப்புறம் எப்படி கொடுக்கப்படும்? அப்படி எப்படி தரப்படும்? வசனம் சொல்லுது, நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்னா, உங்களில் தகப்பனா இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? ஆண்டவர் ஃபர்ஸ்ட் தன்னை பத்தி சொல்லாம நம்மளை பத்தி சொல்றாரு. இங்க பாரு தகப்பனே, நல்ல தகப்பா, உன்னோட மகன் உன்கிட்ட வந்து மீனை கேட்டா நீ பாம்பை கொடுப்பியா? நோ ஆண்டவரே. என் பையன் ஒரு மீன் கேட்டா நான் பாத்திரம் நிறைய 1 கிலோ மீன் வாங்கி வறுத்து கொடுப்பேன் ஆண்டவரே. நீ ஏன் உன் மகனுக்கு இப்படி மீனை கொடுக்கும்போது நான் பாம்பை கொடுப்பனா? அப்ப என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, அப்பான்னா மகனுக்கு கொடுக்கிறவன் இல்லையா? ஒரு தகப்பன்னா மகனுக்கு ஏதோ ஒன்று கொடுக்கிற மாதிரி கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இங்க எத்தனை அப்பா அம்மாக்கள் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை அப்பா அம்மாக்கள் உட்கார்ந்து இருக்கீங்க? உங்க வேலை என்னன்னு தெரியுமா? உங்க தலைமுறைக்கு ஏதோ ஒன்று கொடுக்கிற வேலையை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்காரு.
அநேக தேலை கொடுத்துட்டு இருக்கிறோம், பாம்பை கொடுத்துட்டு இருக்கோம். நமக்கு தெரியல, நம்ம என்ன பண்றோன்னே தெரியாம ஏதோ ஒன்று தலைமுறைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் பிள்ளைக்கு நல்லது தானே கொடுப்ப. அப்போ பிள்ளைங்களுக்கு நல்லதை கொடுக்க வேண்டியது அம்மா அப்பாவுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற வாழ்க்கை. அம்மா அப்பான்னா யாரு? தலைமுறைக்கு நல்லதை கொடுக்கும்படியாக கர்த்தர் விரும்புறாரு. ஒரு அப்பாவும் அம்மாவுமே தன்னோட பிள்ளை கேட்கிற நல்லதை கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா பரம தகப்பன் அவரும் கொடுக்கிறவராகவே இருக்கிறாரு. அவர் ஒரு நாள் நம்ம கேட்கறதுக்கு மாறா கொடுக்க மாட்டாரு. பிரச்சனை என்னன்னா என்ன கேட்கணும்னே நமக்கு தெரியறது இல்ல. ஆண்டவர் மோசே எகிப்துக்கு அனுப்பும் போது மோசேக்கு அந்த மந்திரவாதிகள் இவங்களெல்லாம் பார்க்கும்போது இவர் ஒரு மந்திரவாதியே கிடையாது, மோசே யார் கிடையாது. ஆனா மந்திரவாதிகளை எதிர்க்கிறதுக்கு தான் அங்க போறாங்க. எகிப்துல மந்திரவாதம் தான் பெருசு. நம்ம பேசுறது கூட ஏதோ பேசல, அதுலயும் கூட அவர் திக்கவை. ஆனா இப்ப அங்க மந்திரம் செய்வாங்க. அவங்க என்ன செய்வாங்க, எதேதோ வரவழைப்பாங்க, அவங்க பாம்பை கொண்டு வருவாங்க, எல்லாம் கொண்டு வருவாங்க. மோசே மந்திரவாதியே கிடையாது. பட் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, கர்த்தர் நம்மளை அழைச்சு ஒரு இடத்துக்கு அனுப்புறாருன்னா நம்ம எதிரியை விட பலம் வாய்ந்தவர்களாக கர்த்தர் அனுப்புவார். ஹல்லேலூயா. நீங்க ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்றீங்கன்னா கர்த்தர் அந்த விஷயத்தை விட உங்களை பலம் வாய்ந்தவர்களா நிரப்பி இருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? மோசே போய் எகிப்துல பார்வோன் முன்னாடி மந்திரவாதிகள் முன்னாடி நிற்கும் போது மோசே தான் சாதாரண ஒரு மனுஷனா இருக்கலாம், பட் அபிஷேகிக்கப்பட்டவன். இந்த அபிஷேகிக்கப்பட்டவன் என்ன காலத்தை சந்திக்கிறானோ, எப்படிப்பட்ட டீமை குரூப்பை சந்திக்கிறானோ அவங்கள விட கர்த்தர் இவர்களை மேலானவர்களா அபிஷேகித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த மந்திரவாதிகள்லாம் அவங்க கோலை போட்டா அதுவும் என்னவா மாறுதான், பாம்பா மாறுது. அதாவது ஆக்சுவலா மோசே செஞ்சது தேவன் சொல்லி அவர் செய்யறாரு இல்லையா? தேவன் சொன்னார், நீ இப்படி போய் பண்ணு, இந்த மாதிரி நடக்கும். சரி ஆண்டவரே, கோலை போட்டுறதா? ஆமா போட்டுரு, அது பாம்பாயிரும். அப்படியே எல்லாம் ஷாக் ஆயிடுவாங்க. நீ என்ன பண்ண, அதோட வாழை பிடி, அது திரும்பியும் கோலாயிரும். ஓகே ஆண்டவரே, டன் அப்படின்னு போறாரு. போய் பார்த்தா இவர் கோலை போடுறாரு, அதெல்லாம் பாம்பாகுது. இவருக்கு சந்தோஷம், ஆண்டவர் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன் அப்படின்னு பார்வோன் முகத்தை பார்த்துருப்பாரு. எல்லாரும் முகத்தையும் பார்த்து இப்படி நின்றுப்பார். எல்லாரும் பாரு இப்ப எப்படி என்னைய பாக்குறாங்க அப்படின்னு. மோசே பார்வோனுக்கு ஒரு ரியாக்ஷனும் இல்லை. பார்வோன் பாக்குறாங்க, என்னது பாம்பா அப்படின்னு மந்திரவாதிகளை பாக்குறான். மந்திரவாதிகள் என்ன பண்றாங்க, அவங்க கையில எல்லாம் ஒரு கோல், அவங்களும் தூக்கி போடுறாங்க, அதுவும் பாம்பாயிருச்சு. இப்ப மோசையோட ரியாக்ஷனை பார்வோன் பார்த்திருப்பான். மோசைக்கு என்ன ரியாக்ஷன் இருந்திருக்கும், என்ன ஆண்டவர் இப்படி என்ன இப்படி மாட்டி விட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே, இதை மட்டும் தானே நீங்க என்கிட்ட சொன்னீங்க. ஆண்டவர் சில நேரத்துல நம்மளே ஷாக் பண்ணுவார். சில விஷயங்கள் எல்லாம் ஆண்டவர் ஓப்பனா சொல்லி எல்லாத்துக்கும் அனுப்ப மாட்டார். அதுக்காக அவர் பண்ண மாட்டார்னு நினைக்காதீங்க. அவர் சொன்னது சின்னதா இருந்தாலும் அதை பண்ணிட்டு நில்லுங்களா, அங்க ஒரு பெரிய அற்புதத்தை உங்களுக்கு ஆண்டவர் காண்பிப்பார். மோசேக்கே பெரிய ஷாக்கா இருந்திருக்கும். ஆண்டவர் இதை சொன்னார், இதை செஞ்சு, அவ்வளவுதான். இப்ப நான் என்ன செய்யறது, நான் உன்கிட்ட சொன்னதை நீ செஞ்சியா? செஞ்ச ஆண்டவரே. நான் பாம்பு கிட்ட ஒண்ணு சொல்லிருங்க, இரு, அது செய்யும். என்னன்னு பார்த்தா அந்த பாம்பு போய் அத்தனை பாம்புகளையும் விழுங்கிருச்சான். என்ன செஞ்சிச்சான்? மோசே போட்ட கோலில் இருந்து வந்த பாம்பு மந்திரவாதிகளின் பாம்பு எல்லாம் போய் விழுங்கிருச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு மட்டும் கட்டளையிடல, உங்கள் செயல்களுக்கும் கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். நீங்க செய்யற செயல்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் செய்யற வேலைக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். அது வர்த்திச்சுக்கிட்டே இருக்கும், அது பெருகிக்கிட்டே இருக்கும், அதுல அற்புதம் நடந்துட்டே இருக்கும். நான் வைக்கிறது சின்ன ஸ்டெப்பா இருக்கலாம், சின்ன ஒபீடியன்ஸா இருக்கலாம், பட் நான் செய்யற வேலைக்கு அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். அது பூ பூக்கும், அது துளிர்க்கும், அது கனிகளை கொடுக்கும். நீ கோலை மட்டும் வை, அதை துளிர்க்க செய்யறது என்னோட வேலை. அல்லேலூயா. எவ்வளவு பேரோட கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. சின்ன ஒர்க், நான் கேட்கறது பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய பிரேக் த்ரூ. சின்னது தான் ஆண்டவர் கொடுத்தீங்க, சின்னதுதான்ப்பா, கையளவு மேகம் தான், அவ்வளவுதான், முடிஞ்சது, உன் வேலை முடிஞ்சது. கையளவு மேகம் வந்துருச்சா, இறங்கி ஓடு, ஆகாப்கிட்ட போய் ஒரு செய்தியை சொல்லு, ஒரு பெருமழை வரப்போகுதுன்னு சொல்லு. மேகத்திலிருந்து மழையை கொண்டு வர்றது அவரோட வேலை. பாம்பு மற்ற பாம்புகளை விழுங்க வைக்கிறது அவரோட வேலை. ஏன் வேலை, அவர் சொன்னதை செய்யறது தான். ஹல்லேலூயா. கோலை போடு, அது பாம்பாகும். ஆயிடுச்சு, கையை கட்டி பேசாம நில்லு. இப்ப பாம்பு என்ன வேலை செய்யுதுன்னு பாரு. அந்த பாம்பு என்ன செய்யுது, எல்லா பாம்பையும் என்ன செஞ்சிருச்சு, விழுங்கிருச்சு. இப்ப திரும்ப உங்ககிட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரு, வாழை பிடின்னு சொன்னாரு. ஆண்டவரே, முதல்ல பிடிச்சிருந்தாலும் என்னோட பாம்பு நான் பிடிக்கலாம், இப்ப இந்த பாம்பு எல்லா பாம்பும் என்ன செஞ்சிருக்கு, விழுங்கி இருக்கு. அதெல்லாம் யோசிக்காத, போய் பிடி. பிகினிங் என்ன எண்ட் என்ன மட்டும்தான் உன்கிட்ட சொல்லுவேன், நடுவுல நடக்கிறதெல்லாம் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். பிகினிங் சொன்னாரா, உன் பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறேன், உனக்கு நான் சமாதானத்தை தரேன், நீ என்னோட என்னன்னைக்கும் இருப்ப, எண்டு. ஆனால் இந்த இடையில என்ன நடக்கும் அதை சொல்ல மாட்டேன், அது நான் சொல்ல மாட்டேன், அது நான் செய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்கிற காலத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம இதுக்கு கவலைப்படணும். பிகினிங்க சொல்லிட்டாரு, எண்ட சொல்லிட்டாரு, சென்டர்ல அவர் இருக்காரு, அவர் கூட சேர்ந்து நம்ம நடப்போம். ஹல்லேலூயா. அந்த பாம்போட வாழை பிடிச்சது, அந்த பாம்பு திரும்பியும் மோசே கையில என்ன வச்சு, கோலாச்சு. இப்போ அந்த இடத்துல நிக்கிற மோசே கையில மட்டும்தான் கோல் இருக்கு, மந்திரவாதிகள் கையில எல்லாம் கோலே இல்லை. ஹல்லேலூயா.
அவங்க கோலும் பாம்பாயிருச்சு, ஆனது நல்லதுதான். ஏன்னா இப்பதானே இந்த பாம்பு அந்த பாம்பை விழுங்க முடியும். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தர் சிலரோடு தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்கிறார். இப்படி ஆயிடுச்சு ஆண்டவரே, அப்படி ஆயிடுச்சு, நீங்க கவலைப்படாதீங்க. அவர் சொன்னதை செஞ்சிட்டீங்களா, கை கட்டிட்டு பேசாம இருங்க. ஆண்டவர் செய்யறதை நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. தேவன் செய்வதை நீங்க காண போறீங்க. எல்லா தேவர்களிலும் பெரியவர். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஒரு சிஸ்டர் இப்படி சொன்னாங்க, நான் வந்து முதல்ல அந்த தெய்வத்தை இந்த தெய்வத்தை எல்லாம் வணங்கினங்க, அப்புறம் இயேசுவை பத்தி ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லி இயேசுவை விசுவாசிச்சு நான் வந்துட்டேன். எனக்கு ஒரு கேள்வி, நான் இயேசுவை விசுவாசிட்டு வந்துட்டேன்ல, நான் கடந்த நாட்கள்ல அங்கெல்லாம் ஆராதனை நடத்திட்டு இருந்தேன்ல, அந்த தெய்வம்லாம் என்னை வந்து சபிக்குங்களா, என் வாழ்க்கையை கெடுத்துருங்களா? கெடுக்குமா? சபிக்குமா? ஏன்? எல்லா தேவர்களிலும் என் தேவன் பெரிய. மனுஷங்க யாரையெல்லாம் தெய்வம் வச்சிருக்காங்களோ அந்த தெய்வங்கள் எல்லாவற்றையும் விட நான் ஆராதிக்கிற இயேசுதான் பெரியவர். சொல்லுங்க என் கூட சேர்ந்து, இயேசுதான் பெரியவர். எந்த மந்திரவாதம், பில்லி சூனியமோ, அந்நிய தெய்வங்களோ எதுவும் உங்களை ஒன்னும் செய்ய முடியாது. ஒரு கெர்ஜனையை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா பயப்படாதீங்க. நீங்க ரியாக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஒருத்தன் உங்க பின்னாடி வர ரெடியா இருப்பான். ரியாக்ஷனே கொடுக்காம போயிட்டே இருங்க. ஹல்லேலூயா. ரியாக்ஷனே கொடுங்க. அப்படின்னா அப்படின்னீங்க, முடிஞ்சு. திடீர்னு கனவுல வந்து ஏதோ ஒரு கெட்ட சொப்பனம் வந்துச்சு, எழுந்து நின்று ஐயோ இந்த சொப்பனம் வந்துச்சு, இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி சொப்பனம் வந்துச்சு, ஆக்சிடென்ட் ஆயிருமா? சாத்தான் பார்ப்பான், ஆடுது, விசுவாசம் ஆடுது, இன்னைக்கு போட்டுற வேண்டியதான், அவ்வளவுதான். ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததும் உடனே பாஸ்டர் ஃபோன், பாஸ்டர் இன்னைக்கு நான் கனவு கண்டபடியே எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. அவங்க கேக் வெட்டுவோம். ஏன் ஆக்சிடென்ட் ஆச்சு? நீங்க ரியாக்ஷனை திருப்ப கொடுத்துருக்கீங்க, நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணி இருக்கிறீங்க. திடீர்னு எனக்கு வந்து பயமா இருக்குங்க, போன கணவர் நல்லபடியா வீட்டுக்கு வருவாரா, போன பிள்ளை நல்லபடியா வருமே, ஆக்சிடென்ட் அப்படி இடிச்சு இப்படி இடிச்சு, அவன் எதேதோ தாட்ஸ் அவங்க கிட்ட கொண்டு வந்து போட்டா நீங்க திரும்ப அதுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க. நீங்க சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போ சாத்தானே, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கார், வேலி அடைச்சிருக்கிறார், என் குடும்பம் அவர் கையில இருக்கு, எல்லா தேவர்களை விட அவர் பெரியவர். நீங்க அப்படி ரியாக்ஷனை கொடுங்க. ஹல்லேலூயா. கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று சாத்தான் வகை தேடி சுற்றி திரிகிற ஒரு விஐபி தான் நீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு விஐபி. பாருங்க, இந்த இருளின் மண்டலத்தின் ராஜா உங்களை வீழ வைக்கிறதுக்காக உங்களை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான்னு எவ்வளவு பெரிய விஐபி. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க என்னை பார்க்க யாருமே இல்லை, என்னை விசாரிக்க ஒரு கிங்டமோட ராஜாவே உங்களை சுத்தி வந்துட்டு இருக்கான். இவளை எப்படி விழுங்கலாம், இவளை என்ன பண்ணலாம்? ஏங்க நான் ஒண்ணுமே இல்லைங்க, உனக்கு தான் நீ ஒண்ணுமே இல்லை. உன்னை ரத்தத்தை சிந்தி ஒருத்தர் மீட்டு உன் மேல அவ்வளோ பெரிய தரிசனம், நமக்கு தெரியாதது கூட சாத்தானுக்கு தெரியுது. ஹல்லேலூயா. நீங்க ஒரு விஐபியா இருக்கிறீங்க. இங்க இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஒரு விஐபியா இருக்கிறீங்க, நீங்க வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிரியத்தை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் தன்னுடைய அக்கினியினால இந்த மாதத்திலிருந்து நிரப்பி பயன்படுத்த போறார். ஆமே. நான் சொன்னல, அக்கினினா என்னது? லவ். அந்த லவ் தான் கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தில் என்ன செய்திருக்கிறாரா, ஊற்றி இருக்கிறாரா. ஒரு வசனத்தை வாசித்து இந்த நேரத்தில் நம்ம கர்த்தருடைய பந்திக்காக ஆயத்தமாக போறோம். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் என்னமா வைக்கணுமா? முத்திரைனா சீல். இந்த சீல் அப்படின்ற வார்த்தை ஹீப்ரூல பிரிசன் செல் அப்படின்ற மீனிங்ல தான் எழுதப்பட்டிருக்கு. உங்க இருதயத்துல என்ன செய்யுங்க, ஒரு கைதியாய் வைத்துக் கொள்ளுங்க. உங்க கையில என்ன, ஒரு கைதியாய் வைத்துக் கொள்ளுங்க. நம்ம என்னவா, அவருடைய கையில லவ் பிரிசனர்ஸா இருக்கிறோமா. நீங்க யாரா இருக்கிறோம்? அன்பில் சிறைப்படுத்தப்பட்டவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோமா. ஹல்லேலூயா. சீல்னா என்னது? சீல்னா என்னது? பிரிசன் செல் அப்படின்னு அர்த்தம், அதாவது சிறை அப்படின்னு அர்த்தம். அவரு அந்த வசனம் சொல்லுது, உங்க இருதயத்துல என்ன செஞ்சுக்கோங்க, லவ் பிரிசனர், அன்புல பிடிக்கப்பட்டிருக்கிறவங்க. நான் வந்து ஒரு சிஸ்டர் இப்படி தான் உட்காந்து பேசிட்டு இருந்தேன் சோஃபால. அவங்க முன்னாடி உட்காந்து நான் உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அப்படிங்களா சிஸ்டர் அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். அப்போ வந்து கிரேஸ் வந்து ரொம்ப சின்ன பிள்ளையா இருப்பா, நடப்பா, ஆனால் கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருப்பா, அந்த மாதிரி ஏஜ். அப்போ நான் அவங்ககிட்ட பேசிட்டே இருக்கேன், வந்து உட்காந்துட்டு கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. கிஸ் பண்ணி என்னால் பேசவே முடியல, ஃபேஸில் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கா. கிஸ் பண்ணி கொஞ்சம் பேசாமல் இருன்னா விடவே மாட்டேங்கிறேன். நான் முக்கியமாக என்னமோ பேசிகிட்டு இருக்கேன், அவள் வாடி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. எனக்கு ஒரு பிள்ளை இப்படி அன்பாக இருக்குமோ அடிக்கவும் முடியாது, தள்ளவும் முடியாது, அவங்ககிட்டையும் பேச முடியாமல் நான் பட்ட பாடு இருக்குது பார்த்தீங்களா. நம்ம எல்லாம் லவ் பிரிசனஸாக இருக்கிறோம். காட் இப்படி தான் நம்மளை என்ன பண்ணிகிட்டே இருக்காராம். ஆண்டவரே கொஞ்சம் ஒன்றும் சொல்லவும் முடியல, என்ன ஆண்டவரே இது, லவ் பிரிசனர்ஸ், அன்பில் சிறைப்படுத்தப்பட்டவர்கள். அப்படி அக்கினினால நம்மளை எல்லாம் பிடிச்சு வச்சிருக்காங்க. நம்ம நினைக்கிற மாதிரி லவ் கிடையாதுங்க, அவரோட லவ்.
ஹல்லேலூயா. நீங்க என்னமோ சும்மா நினைக்கிற மாதிரி லவ் கிடையாது. ஏதோ அழுதா கொஞ்சம் வருவாரு, அப்புறம் போவாரு, கை தட்டுனா வருவாரு போவாரு. அவர் போஸ்ட்மேனோ இல்ல வந்து வெயிட்டரோ இல்ல சர்வரோ கிடையாது. லவ் பிரிசனரா நம்மளை பிடிச்சு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்றது, இருதயத்துல முத்திரை போல வைங்க ஆண்டவரே, உங்க புயத்துல முத்திரை போல வைங்க. அடுத்த வசனம் வாசிக்கலாமா? அடுத்த லைன் வாசிக்கலாம். நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதா இருக்கிறது. நேசம் மரணத்தை போல் வலிது. நேசம் எப்படிப்பட்டதா? மரணத்தை போல பவர்ஃபுல் ஆனதுதான் லவ். சரியா? அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்லுது? நேச வைராகியம். இந்த நேச வைராகியம் அப்படின்னு சொல்லி இருக்கு பாத்தீங்களா? இந்த வார்த்தை ஹீப்ரூல எப்படி இருக்குன்னா ஷால் ஹே பெட் யா. சொல்லுங்க, ஷால் ஹே பெட் யா. ஷால் ஹே பெட் யா. SHALHEBET ஒரு சின்ன கோடு போட்டு யா. யானா நமக்கு தெரியும் யாவே காட் இல்லையா? ஷால் ஹே பெட் யா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஷால் ஹே பெட் அப்படின்னா a mighty flash of fire, the mighty flame of the Lord most passionate. அதாவது வைராகியமான தேவனுடைய அக்கினி ஜுவாலையான அன்பு. வைராகிய தேவ அன்பு எப்படிப்பட்டது தெரியுங்களா? வைராகியமான ஜெலஸ் காட். அவரு வசனம் சொல்றது அவர் எரிச்சல் உள்ள தேவனா. நீங்க யாராவது ஆராதிக்கணும் அவருக்கு டென்ஷன் ஆயிருமாமா. நீ யோசிச்சு பாருங்க, எத்தனை வருஷம் அவர் அமைதியா இருந்திருக்காரு. ஏதேதோ தெய்வங்களை ஆராதிச்சு அறியாம இயேசு வெளிப்படுற காலம் வரைக்கும் தேவன் எவ்வளவு பொறுமையா இருந்திருக்காரு பாருங்களேன். நம்ம அவர் கொடூரமானவர் தண்டிக்கிறார் சபை இல்லைங்க, அவர் எப்படி எரிச்சலா இருந்திருக்காரு. நம்ம காடோட லவ் என்னைக்குமே ஜெலஸான லவ். அவரை விட்டுட்டு நீங்க யார் பக்கமா திரும்பினீங்கன்னா அவரால் இருக்க முடியாது. அது வரைக்கும் சும்மா இருந்திருக்கலாம், இனி சும்மா இருக்க விட மாட்டாரு. வேற எங்கேயா பார்த்தீங்கன்னா வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாரு. ஹல்லேலூயா. அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுவாரு. அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போனது தானே நீங்க இருக்கீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் திரும்ப அந்த வார்த்தையை வாசிக்கிறேன். ஷால் ஹே பெட் யா, the mighty flame of the Lord most passionate. வைராகியமான மரணத்தை விட வலிய அன்பு. மரணத்தை விட வலி அன்பு. ஒரு பெண்ணை விபச்சாரத்துல கையுமையுமா பிடிச்சு இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வந்து போடுறாங்க. கல்லெடுத்து அடிச்சு கொல்லுங்க, மரணம் கொடுங்க, மரண தண்டனை கொடுங்க. இயேசு சொல்றாரு, நீ போ, நீ பாவம் செய்யாத. அவரோட லவ், அவரோட ஃபயர் அந்த ஃபயரை விட பெருசு. ஹல்லேலூயா. மனுஷகுமாரனுக்கு பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் உண்டு. மனுஷகுமாரனுக்கு எப்படிங்க அவர் பாவத்தை மன்னிக்கிறார்? அவர் லவ் அப்படிப்பட்ட லவ்ங்க. அவரோட லவ் நம்மளோட பாவத்தை மன்னிச்சு. எதை வச்சுங்க பாவத்தை மன்னிச்சார்? அவரோட அன்பை வச்சுதாங்க பாவத்தை மன்னிச்சார். இயேசு சிலுவையில ஏறதுக்கு முன்னாடியே பாவத்தை மன்னிச்சார். ஹல்லேலூயா. சிலுவையில ஏறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு அப்படின்னா அவர் என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு? நான் சிலுவையில ஏறதுக்கு ரீசனே, நான் இதை செய்ய ரீசனே நான் உன் மேல வச்ச அன்பு, அன்கண்டிஷனல் லவ் நான் உன் மேல வச்சிருக்கேன், கிருபையை உன் மேல வச்சிருக்கேன். மரணத்தை விட அது வலிமையானது. நம்ம மேல இருக்கிற மரண தண்டனைகளை விட இயேசுவின் அன்பு பெரியது. நான் உங்களுக்கு பார்த்து ஒரு சேலஞ்ச் பண்றேன். நீங்க தண்டனைகளையாலும் நீங்க வந்து குறை சொல்றதுனாலும் திருத்த முடியாத சில பேரை உங்க லவ்னால உங்களால திருத்த முடியும். உங்க லவ்னால திருத்த முடியாது. காடோட லவ்னால உங்களால மாற்ற முடியும். தேவ அன்பினால உங்களால மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அவரோட அன்பு மரணத்தை விட வலியது. வசனம் சொல்லுது, மரணத்தை விட வலியது அவருடைய அன்பு. நேச வைராகியம் பாதாளத்தை போல் கொடிதாயிருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமா இருக்கிறது. எப்படிப்பட்ட ஜுவாலைனா, திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. திரளான தண்ணீர் வந்தாலும், அதாவது எண்டே இல்லாத ஒரு ஃப்ளட் அப்படின்னா இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன், எண்ட்லெஸ் ஃப்ளட்ஸ். அதாவது ஒரு ஃப்ளட்னா அதுக்கு ஒரு முடிவு இருக்கும்ல, ஆனா முடிவே இல்லாத ஒரு ஃப்ளட் வருதுன்னு வைங்களேன். அந்த ஃப்ளட் வந்து அடிச்சாலும் இந்த அன்பை நம்ம ஒரு நாளும் அழிக்க முடியாதான். அதாவது இங்க வந்து எண்ட்லெஸ் ஃப்ளட் வந்து இதை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு வாசிக்கிறோம். பட் இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல ரிவர் ஆஃப் பெயின் அண்ட் பெர்சிக்யூஷன். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நதி, என்ன நதினா ரொம்ப வலிங்க, பயங்கர வலியில நான் போயிட்டு இருக்கேன். ஒரு பெர்சிக்யூஷனை நான் எதிர்ப்பை பார்த்துட்டு இருக்கேன், துன்புறுத்தப்பட்டுட்டு இருக்கேன். அந்த துன்புறுத்தல்களோ அந்த வலியோ அந்த அன்பிலிருந்து உங்களை பிரிக்காது. அந்த பெயினையும் பெர்சிக்யூஷனையும் மேற்கொள்றது தான் தேவனுடைய அன்பு. அந்த அன்பு தான் நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? என்னை எது பிரிக்க முடியும்? மரணமோ ஜீவனோ வல்ல தூதர்களோ நாசமோசங்களோ பசியோ பட்டினியோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க, சத்தமா சொல்லுங்களேன், ஏன் பிரிக்க முடியாது?
ஏன் பிரிக்க முடியாது? ஏன்னா அது அந்த லவ் எப்படிப்பட்டது? ஷார்ஹே பெத்யா, தேவ அன்புயா. தேவனோட அன்பு அக்கினியான அன்பு. அதை என்ன செய்ய முடியாது? உலகத்தில் இருக்கிற காரியங்களால என்னால எனக்குள்ள அதை அழிக்க முடியாது. வசனம் சொல்லுது, திரளான வெள்ளங்களும் தேசத்தை அவிக்க முடியாது, அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகள் எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணி போடும். நீ என்ன விலைக்கிறையும் அதுக்கு கொடுத்தாலும் உன்னால அந்த அன்பை மேற்கொள்ள முடியாது. இங்க வா, உனக்கு இந்த ஒரு ஏக்கரை இடத்த கொடுக்குறேன், இயேசுவை விட்டுட்டு வா அப்படின்னா நீங்க அதுக்காக விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. மாறா நீங்க பற்றி பிடிப்பீங்க. யாக்கோபு கிட்ட ஏசா வந்து சொல்றல்ல, இந்தா இதை வச்சுட்டு நீ வந்து அதை கொடு இல்லையா? யாக்கோபு என்ன செய்யறாரு? இவருடைய புத்திர சுவிகாரத்தை பற்றி எடுக்கிறாரு. நேச வைராகியம் அதை பிடிக்கும், இதை எதுவும் பிடிக்க முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவு பேரோட கர்த்தருடைய ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிறார். உங்கள் இருதயங்களில் தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கு. அது ஏமாறுற அன்பு கிடையாது. நீங்க அன்பு பாராட்டுறதுனால ஏமாந்து போக மாட்டீங்க. தேவ அன்பு ஒரு நாள் உங்களை ஏமாற்றாது, ஒரு நாள் உங்களை கைவிடாது, உங்களை தலைவர்கள் ஆக்கிக்கிட்டே இருக்கும். மரணத்தை விட வலிது அவருடைய அன்பு. ஹல்லேலூயா. நம்மளாம் எழுந்து நின்று ஒரு வேத பகுதியை இந்த வேலையில நம்ம வாசிக்கலாம். இந்த அன்பு என்னன்றத நம்ம வாசித்து நம்ம இந்த வேலையில கம்யூனியன் எடுக்க போறோம். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது? எவ்வளவு பயங்கரமான ஆள் பாருங்க நீங்க, எவ்வளவு பயங்கரமான ஆள், எவ்வளவு பயங்கரமான அன்பை சுமந்துக்கிட்டு நடக்கிறீங்க. இப்ப புரிஞ்சுச்சா அவங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை என்னன்னு? தேவ அன்பு தான் உங்களோட வல்லமை. ஹல்லேலூயா. தேவ அன்பு தான் உங்க வல்லமை. நம்ம எல்லாரும் எடுத்துக்கலாம். 1 கொரிந்தியர் 13 அதிகாரம்.